தற்கூறி, அந்த கூறி, இந்த கூறி எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் தவறானது. இளைஞர்கள் இன்னைக்கு தேர்தல்னா என்ன, அரசியல் என்னன்னு தெரிந்து கொள்வது, இதை வரவேற்கின்றோம். அவங்களுக்கு இன்னைக்கு தெரியாம போலாம், ஆனா இன்னும் 2 மாசம் 3 மாசத்துல அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதைத்தான் நம்ம முயற்சி பண்ணோம். 2016 மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். பிரச்சாரம் வெற்றி பெற்றது, நாம் வெற்றி பெற முடியவில்லை. அப்ப 2 பெரிய ஜாம்பவான்கள், ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம், கலைஞர் ஒரு பக்கம், நாம் வெற்றி பெற முடியவில்லை. இன்னைக்கு அது செஞ்சிருந்ததுன்னா வேற விதமா இருந்திருக்கு அரசியல் களம். ஆனா இன்னைக்கு இருக்கிற நம்முடைய சூழல், நம்முடைய கடந்த ஓராண்டு காலம் நடந்ததெல்லாம் வேற யாருக்கும் வரக்கூடாது. நாங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. கணக்கெடுப்பு நடத்தினா என்னையா பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கும்? நீங்க வெற்றி பெற்றிருப்பீங்க இந்த தேர்தலில் கணக்கெடுப்பு நடத்திருந்தீங்கன்னா. இதுதான் சமூக நீதியினுடைய அடித்தளம். சமூக நீதியினுடைய அடித்தளம் இதெல்லாம். ஆனா நான் நடத்த மாட்டேன். பிடிவா. ஏன்? உங்களுடைய அட்வைசர்ஸ் யாரு? சேகர் பாபு, ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, நேரு, இவங்க தான் உங்களுடைய அட்வைசர்ஸ். அவங்களோட நோக்கம் என்ன? எப்படி அடிக்கலாம், கொள்ளடிக்கலாம், தேர்தலில் 2000 கொடுக்கலாம், 3000 கொடுக்கலாம், கோயம்புத்தூர்ல 10,000 கொடுக்கலாம். கொடுத்து என்னாச்சு? ஒண்ணு இல்லை. ஆனா இந்த மாற்றத்தை நான் உண்மையிலே நான் வரவேற்கின்றேன். என்ன மாற்றம்? இப்ப நடந்த மாற்றத்தை நான் உண்மையிலே மனதார நான் வரவேற்கின்றேன். இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல் தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இது உண்மையிலே நான் வரவேற்கின்றேன்.